எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று, நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி இந்த கடைசி கால சூழ்நிலையில எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து எச்சரித்து நெருக்கினதினால் அநேக ஜனங்கள் அவனை எதிர்த்தார்கள், அவனை பரிகாசம் அடித்தார்கள், அவனை ஏளனம் செய்தார்கள். அநேக ராஜாக்கள் அவனை வாதித்தார்கள், அவனை உபத்திரவம் பண்ணினார்கள். இவர்களுக்கு அதே மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் அவனை பரிகாசம் அடித்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிரித்து பாருங்கள். உண்மையாக கடைசி நேரத்தில் இந்த கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போய், பாபிலோனிலே அடிமைப்பட்டு போய், அந்த தேசத்திலே அவர்கள் அடிமையாயிருந்து நாசமடைஞ்சு போகிற அந்த கடைசி நேரத்தில் எரேமியாவை கர்த்தர் கூப்பிட்டு நாக்கை அக்கினியினால் தொட்டு ஆண்டவருடைய வார்த்தை வைத்து, நீ யாருக்கும் பயப்படாத, தைரியமா போ என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இன்று சபைகளிலே ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய எச்சரிப்பு இல்லை, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் இல்லை. காலம் கடைசி. இந்த காலம் கடைசி என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய தெய்வம் தேவ பிள்ளைகளோடு பேசப்படுகிற வார்த்தைகளை மறைத்து ஒழித்து தங்களுடைய வாழ்க்கைக்காக அதை புறந்தள்ளுகிற இந்த கிறிஸ்தவ ஊழியங்கள் செய்கிற ஊழியக்காரர்கள் அநேகம். அவர்கள் தாற்பயமாய் இருப்பதற்காக, ஜனங்களிடம் ஆச்சரியப்படும் விதத்தில் இருப்பதற்காக, ஜனங்கள் அவர்களை போற்றும்படியாக, ஜனங்கள் அவர்களை போஷிக்கும்படியாக, ஜனங்கள் அவர்களை நடத்தும்படியாக, ஜனங்கள் அவர்களை மெச்சித்துக் கொள்ளும்படியாக இன்று ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ளிவிட்டு தங்கள் இருதயத்திற்கு தோணுகிற சொப்பனத்தையும் தங்கள் இருதயத்திலே தோணுகிற தரிசனத்தையும் அவர்கள் குறி சொல்லுகிறதாய் வைத்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் நாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.